வணக்கம். கன்னி ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் எவ்வளவுதான் சில மனிதர்களுக்கும் உறவுகளுக்கும் உதவிகளை செய்து கொடுத்தாலும் உங்களை புரிந்து கொள்ளாத உறவுகள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருப்பார்கள். ஆனால் அவர்கள் ஏன் இப்படி இருக்கிறார்கள், இப்படி இருப்பதற்கான காரணங்கள் என்னவென்று தெரியாமல் நீங்கள் மனதிற்குள் போட்டுக்கொண்ட குழப்பங்கள் இன்னும் அதிகமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டு. உங்களை சுற்றி 100 பேர் இருந்தாலும் உங்களது அடியாளத்து உணர்வுகளையும் நீங்கள் சந்தித்து வரக்கூடிய சவால்களையோ புரிந்து கொள்ள ஒரு ஜீவன்கள் கூட இல்லையே என்ற ஏக்கங்கள் உங்களுக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே தான் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய குடும்பத்தினரோ அல்லது உங்களுக்கு நெருக்கமான உறவுகளோ உங்களை ஒரு ஏடிஎம் இயந்திரமாகவோ அல்லது தங்களின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு கருவியாகவோ நிச்சயமாக பார்த்தார்களே தவிர உங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு என்பது கொடுக்கவில்லை. நீங்கள் பணம் கொடுத்தால் வாங்கி வைத்துக் கொள்வார்கள். ஆனால் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள், உங்களுடைய வேலை எப்படி போகிறது, உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறதா இல்லையா என்பதை பற்றி கூட உங்களுடைய வாழ்க்கை துணையோ அல்லது உங்களுடைய குழந்தைகளோ பெற்றோர்களோ யாருமே கேட்க மாட்டார்கள். அதனை நினைத்து நீங்கள் மனதிற்குள் இன்னும் சில வருத்தங்கள் என்பது இருந்து கொண்டே தான் இருக்கும். நம்மை புரிந்து கொள்ள யாருமே இல்லையா, கேவலம் இந்த பணத்திற்காகத்தான் நம்மை அனைவரும் தேடி வருகிறார்களா என்பதை பற்றி நீங்கள் இந்த ஒரு நாளில் நிச்சயமாக நினைத்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீர்கள். உங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு தராததுதான் உங்களுடைய மனதிற்குள் இன்னும் சில விஷயங்களை, தேவையில்லாத மனவேதனைகளையும் தேடி கொடுத்து கொண்டே இருக்கும். உங்களது வெளித்தோற்றத்தை பார்த்துவிட்டு உனக்கென்ன நன்றாகத்தானே இருக்கிறாய் என்று அவர்கள் சாதாரணமாக கடந்து சென்ற போது உங்களது தனிமை பல மடங்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்க தொடங்கியிருக்கும். ஆனால் இப்படி நடந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அது மென்மேலும் கஷ்டங்களை தேடி கொடுக்கும் என்று ஒருபோதும் நீங்கள் நினைத்து கூட பார்த்தது கிடையாது. அதே போல் உங்களுடைய உழைப்புகளுக்கும் அங்கீகாரங்கள் என்பது கிடைக்காமலே போயிருக்கலாம். கன்னி ராசி என்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில மிகவும் வலித்த தருணங்களில் ஒன்று என்றால் நீங்கள் முழு மனதுடன் செய்த உழைப்புக்கு உரிய மதிப்பு என்பது கிடைக்காத ஒரு காலமாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் ஏற்படும் என்று ஒருபோதும் நீங்கள் நினைத்து கூட பார்த்தது கிடையாது. ஆனால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் எவ்வளவு தான் உழைத்தாலும் நீங்கள் உழைத்த உழைப்புக்கு பலன் என்பது கிடைக்காமலும் மதிப்பு என்பது கிடைக்காமலும் போன ஒரு தருணங்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். மற்றவர்கள் பாராட்டப்படும் பொழுது அவங்களுக்கு பின்னால் இருந்த உங்களுடைய உழைப்பு யாருக்கும் தெரியாமல் கூட வீணாக போயிருக்கலாம். ஒரு வேலையை முடிக்க நீங்கள் தூக்கத்தை கூட விடுத்துவிட்டு அந்த ஒரு வேலைக்காக நீங்கள் கடின உழைப்பை போட்ட ஒரு விஷயங்கள் என்பது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நேரத்தை கூட நீங்கள் விட்டிருக்கலாம், உங்களுடைய சொந்த தேவைகளை கூட ஒதுக்கியும் நீங்கள் வைத்திருக்கலாம். ஆனால் இறுதியில் வெற்றியின் வெளிச்சம் வேறு ஒருவரின் பெயரில் சென்றது போல உங்களுக்குள்ள ஒரு தோன்றிய அனுபவங்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருந்த கொண்டே தான் இருக்கும். நான் செய்ததை யாராவது ஒரு முறை உணர்ந்திருந்தால் போதும் என்ற ஒரு சிறிய எதிர்பார்ப்புகள் கூட நிறைவேறாமல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போயிருக்கலாம். இந்த விதமான நிகழ்வுகள் உங்களுக்குள்ள நடந்திருக்கா இல்லையா? இந்த மாதிரி நீங்கள் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள முன்னேற முடியாமல் உங்களுடைய வாழ்க்கையவே வெறுத்த அனுபவங்கள் இன்னும் உங்களுக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். இது இருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் இப்பொழுது கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் கன்னி ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது வந்துவிட்டது. கன்னி ராசி என்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது வந்துவிட்டது. எனவே முடிந்த அளவுக்கு நீங்கள் எது செய்தாலும் அதில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும்படி நீங்கள் செய்து பாருங்கள். அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் விலகி எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களும் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபங்கள் மேம்படக்கூடிய ஒரு தருணங்களும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாக்கும். அப்படிப்பட்ட தருணங்கள் உண்டாகிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் இப்பொழுது கொஞ்சம் கவனமாக பார்த்து வைத்து தெரிந்து கொள்ளுங்கள். உறவினர்களின் ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு நாட்களும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். நீங்கள் கஷ்ட காலத்தில் இருந்தபோது உங்களை மதிக்காமல் கேலி பேசி ஒதுக்கி வைத்த உறவினர்கள் இப்பொழுது உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து வியந்து தங்களின் தவறுகளை உணரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. எனவே முடிந்த அளவுக்கு நீங்கள் எதை செய்தாலும் அதில் கொஞ்சம்
நல்ல விதமான விஷயங்களை யோசித்து அந்த உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதையும் நீங்கள் நினைத்து பார்த்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் தொடங்குங்கள். அதுதான் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கும். பூர்வீக சொத்து அல்லது பண பிரச்சனையால் விலகி சென்ற சொந்த பந்தங்கள் இப்பொழுது உங்களிடம் சுமூகமாகவே பேச முன்வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாகவே உண்டாகும். குடும்ப விசேஷங்களில் உங்களுக்கு இழந்த சமூக மரியாதை மீண்டும் இருமடங்காக கிடைக்கக்கூடிய ஒரு தருணங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்போது நிச்சயமாகவே வந்துவிடும். உறவினர்களுடன் இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கி அவங்களின் முழுமையான ஆதரவுகளும் ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணங்கள் இப்பொழுது வந்துவிட்டது. இது மிகப்பெரிய ஒரு நிம்மதிகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையவே அழகாகவும் அறிவாகவும் நிச்சயமாகவே மாற்றி கொடுக்கும். இனி வரக்கூடிய காலத்தில் சில கன்னி ராசிக்காரங்களுக்கு உறவுகளின் அணுகுமுறையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படலாம். நீண்ட நாட்களாக பேசாமல் இருந்தவர்கள் மீண்டும் தொடர்பு கொள்ளவும் ஆரம்பிப்பார்கள். உங்களை புரிந்து கொள்ளாதவர்கள் உங்களுடைய உண்மையான நிலைமையை உணரக்கூடிய ஒரு சூழல்கள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கலாம். குடும்பத்தில் ஒருவர் கொடுக்கும் சிறிய உதவிகள் கூட உங்களுக்கு பெரிய ஒரு நம்பிக்கைகளை தேடி கொடுக்கும். வாழ்க்கையில் எல்லா உறவுகளும் ஒரே மாதிரி இருக்காது என்பதை உணர்ந்து உண்மையான அன்பை மதிக்கக்கூடிய காலமாக இந்த ஒரு காலங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்குள்ள உண்டாகும். இதெல்லாம் நடக்குதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லது நினைக்குங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது தான் நடக்கும். நன்றி, வணக்கம். அனுபவங்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருந்து கொண்டே தான் இருக்கும். நான் செய்ததை யாராவது ஒரு முறை உணர்ந்திருந்தால் போதும் என்ற ஒரு சிறிய எதிர்பார்ப்புகள் கூட நிறைவேறாமல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போயிருக்கலாம். இந்த விதமான நிகழ்வுகள் உங்களுக்குள்ள நடந்திருக்கா இல்லையா? இந்த மாதிரி நீங்கள் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள முன்னேற முடியாமல் உங்களுடைய வாழ்க்கையவே வெறுத்த அனுபவங்கள் இன்னும் உங்களுக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். இது இருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் இப்பொழுது கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் கன்னி ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது வந்துவிட்டது. கன்னி ராசி என்பர்களை உங்களுடைய வாழ்க்கையில உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது வந்துவிட்டது. எனவே முடிந்த அளவுக்கு நீங்கள் எது செய்தாலும் அதில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும்படி நீங்கள் செய்து பாருங்கள். அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் விலகி எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களும் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபங்கள் மேம்படக்கூடிய ஒரு தருணங்களும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாக்கும். அப்படிப்பட்ட தருணங்கள் உண்டாகிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் இப்பொழுது கொஞ்சம் கவனமாக பார்த்து வைத்து தெரிந்து கொள்ளுங்கள். உறவினர்களின் ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு நாட்களும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். நீங்கள் கஷ்ட காலத்தில் இருந்தபோது உங்களை மதிக்காமல் கேலி பேசி ஒதுக்கி வைத்த உறவினர்கள் இப்பொழுது உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து வியந்து தங்களின் தவறுகளை உணரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. எனவே முடிந்த அளவுக்கு நீங்கள் எதை செய்தாலும் அதில் கொஞ்சம் நல்ல விதமான விஷயங்களை யோசித்து அந்த உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதையும் நீங்கள் நினைத்து பார்த்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் தொடங்குங்கள். அதுதான் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கும். பூர்வீக சொத்து அல்லது பண பிரச்சனையால் விலகி சென்ற சொந்த பந்தங்கள் இப்பொழுது உங்களிடம் சுமூகமாகவே பேச முன்வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாகவே உண்டாகும். குடும்ப விசேஷங்களில் உங்களுக்கு இழந்த சமூக மரியாதை மீண்டும் இருமடங்காக கிடைக்கக்கூடிய ஒரு தருணங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்போது நிச்சயமாகவே வந்துவிடும். உறவினர்களுடன் இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கி அவங்களின் முழுமையான ஆதரவுகளும் ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணங்கள் இப்பொழுது வந்துவிட்டது. இது மிகப்பெரிய ஒரு நிம்மதிகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையவே அழகாகவும் அறிவாகவும் நிச்சயமாகவே மாற்றி கொடுக்கும். இனி வரக்கூடிய காலத்தில் சில கன்னி ராசிக்காரங்களுக்கு உறவுகளின் அணுகுமுறையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படலாம். நீண்ட நாட்களாக பேசாமல் இருந்தவர்கள் மீண்டும் தொடர்பு கொள்ளவும் ஆரம்பிப்பார்கள். உங்களை புரிந்து கொள்ளாதவர்கள் உங்களுடைய
உண்மையான நிலைமையை உணரக்கூடிய ஒரு சூழல்கள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கலாம். குடும்பத்தில் ஒருவர் கொடுக்கும் சிறிய உதவிகள் கூட உங்களுக்கு பெரிய ஒரு நம்பிக்கைகளை தேடி